வேலை முடிப்போம்ல அவங்க 6:30 தான் போவாங்களா? ஓ! அப்படியா? எனக்கு தெரியாது. 10:00 ஜாபு போறாரு லஜ்ஜி முடிச்சு சார் மொத்தமா முடிஞ்சு புரியல புரியலையே. இப்போ முடிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல வரியா? நாளைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் சொன்னாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ சேலரியில் கட் பண்ண போகிறாங்க. அதில் போய் என்ன சந்தோஷப்படுறீங்க? மந்த்லி 1 டே தானே லீவு சிஎல். அதனால பேங்க்கில் என்னென்னா அந்த 4:30 4 o'clock மேலே வந்து உட்காந்து அவங்க அந்த கணக்கெலாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்புறம் மண்டையை பிச்சுட்டு இந்த மணி எங்கே ஏன் குறையுது, அந்த மணி ஏன் குறைஞ்சிது, அந்த மணி ஏன் ரைஸாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற வேலை தான். எந்த மணி எந்த மாதிரி எங்களாலாம் சொல்ல முடியாது சார். லாஸ் ஆஃப் பே கட்டிங் என்ன அருள்மொழி சார் கட்டிங் பண்ணுறதுக்கே நான் போட்டிருக்கேன். கட்டிங் போட தான் வேலை நடக்கும் போல. ஓகே, நான் டெய்லி 10 மணிக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வந்துடுவேன். புரியலையே. கர்மா பற்றி பேச வந்துட்டு நம்ம ஸ்கூல் கர்மா. ஷோ ரொம்பதான் அவனுக்கு. நாளைக்கு அங்கே தான் போய் விழணும், ஞாபகம் வச்சுக்கோ. அது எல்லாம் நான் டிபார்ட்மெண்ட் இல்லை கேஷ்லாம். ஓகே அருள்மணி சார் வேற லெவல் நீங்கள். ஜி பாருங்க அவர் எப்படி பேசுகிறார். நாளைக்காக கவனிச்சிக்கலாம். விடு, பெரிய ஸ்டிக்காக ஒன்று வச்சுருக்கேன், 2 அடி போட்டுருவோம். பிரியா மேம் டுமாரோ பை ஸ்மால் கட்டிங் ஃபார் காமெடி போகுது. விக்னேஷ் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு. நாளைக்கு நாம வெளியே அப்போ தெரியும். ஆமாயா, எப்படப்பா நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் வரப்போதும் நான் காத்துட்ருக்கேன். ஜி வாங்கிட்டு வருவாங்க சார். என்னத்தை வாங்கிட்டு வருவேன்? என்னத்தை வாங்கிட்டு வருவேன்? டுமாரோ பார்த்துக்கலாம் உங்களை. சீரியஸ். ஓ கட்டிங் சொல்கிறேன், என்ன வாங்கிட்டு வர? மூஞ்சி பார்த்து குத்துவேன் நல்லா. சீரியஸ் இல்லை பிரியா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு மெசேஜில் ஸ்மைல் போட தெரியல. டீச் மீ ஜியா. என்னையா கம்ப்யூட்டர் நீ என்ன போய் கேட்குற? ஸ்மைல் போட தெரியல. ஜென்னியும் பிரியாவும் தான் நிறைய ஸ்மைலை போட்டுன்னு இருக்காளுங்க.